சென்னையிலே ரொம்ப பழமையான ஒரு சலூன் கடைக்கு தான் வந்திருக்கோம். எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? கடை வச்சு 51 வருஷம் 51 வருஷம். அப்போ நீங்க முதல்ல ஒரு கட்டிங்க்கு சேவிங்க்கு எவ்வளவு வாங்குனீங்க? முடி வெட்டும் போது கட்டிங் 75 பைசா. 75 பைசா. இப்போ சேவிங்க்கு 4 4 இப்போ எத்தனை வயசுல இந்த கடையை நீங்க இங்க வந்து வச்சீங்க? 15 வயசு. ஏன் இந்த கடையை வந்து இப்படியே வச்சிருக்கீங்க? டெவலப் பண்ணணும்னு எதுவும் தோணலையா உங்களுக்கு? போதுமான மனசு போதும். ஒரே இடத்து 50 வருஷம் ஒரே இடத்துல ஒரே இடம் இதே இடம் மாற 5 தலைமுறை. எவ்வளோண்ணே ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க? மினிமம் 500 ரூபா. வியாபாரம் வந்து ஒரு நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த நாள்? சென்னையிலே ரொம்ப பழமையான ஒரு சலூன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை, ஒரு 52 வருஷமா இந்த கடை வந்து இங்கேயே இருக்கு, அப்படியே இருக்கு. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம பெருசா அந்த கடையை வந்து விரிவுபடுத்தாம அதே மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குற மாதிரியே அப்படியே அந்த கடை வச்சிருக்காங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை திருவான்மியூர்ல மெயின் ரோட்ல இந்த கடை இருக்கு. இந்த கடையோட பேர் வந்து சிதம்பரம் நடராஜன் சலூன். இந்த கடையை பத்தியும் அவரை பத்தியும் நம்ம இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? வேதாச்சலம். வேதாச்சலம். எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? கடை வச்சு 51 வருஷம் 1973. அப்பா, 1973ல கடை வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து 1973ல கடை வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க முதல்ல ஒரு கட்டிங்க்கு சேவிங்க்கு எவ்வளவு வாங்குனீங்க? முடி வெட்டும் போது கட்டிங் 75 பைசா. 75 பைசா. இப்போ சேவிங்க்கு 25 காசு. இப்போதைக்கு வந்து கட்டிங் மட்டும் 100 ரூபாய். முடி வெட்டின மட்டும் சேவ் பண்ண விட 50 ரூபா. 50 ரூபா. 15 வயசு கடை போட்டேன். 15 வயசுல நீங்க வந்து இங்க கடை தொழிலுக்கு போட்டேன். 20 வயசு கடை போட்டேன். இந்த தொழில் 15 வயசுல டைம் எடுத்தேன். 15 வயசுல. ஏன் இந்த கடையை வந்து இப்படியே வச்சிருக்கீங்க? டெவலப் பண்ணணும்னு எதுவும் தோணலையா உங்களுக்கு? அதாவது இது போதுமான மனசு எனக்கு இது போதும். ஆத்மா முன்னாடி இருந்து பெருசா இந்த பக்கத்துல இருந்தது, அது விரிவுபடுத்தினேன். பசங்க இருந்தால் போனேன். அடுத்தது இந்த கொரோனா இந்த தொழில் அடங்கி போச்சு. ஸோ வந்து இடையில வந்து இந்த ஐடி இருந்துச்சு. இது எங்களுடைய மிடில் கடை. இதெல்லாம் வந்து ஒரு லாஸ் ஆகும். அப்படியே பொறுமையாக ஒரு ஆள் கரெக்டாக வரும். ஒரு ஆள் யூஸ் பண்ணலாம். ஆள் போச்சுனால சம்பளம் கொடுத்து வாய்ப்பு இல்லை. இப்போது எல்லாம் ஐடி போகிறதுனால வந்து அங்கே பசமாகிடும். அதே நான் ஏஜ் ஆகிறதுனால என்னோட வயசு ஏதோ வந்து இது அதெல்லாம் இன்பார்ட்டு இல்லை. அவ்வளோ நம்மளோட லைஃப் வந்து ஓட்டு வரும். ஃபர்ஸ்ட் கடை வைக்கையில வந்து எவ்வளோ வாடகை கொடுத்தீங்க இந்த கடைக்கு? 35 ரூபா வாடகை. 35 ரூபா மாசம். 35 ரூபா வாடகை. அட்வான்ஸ் 70 ரூபா. 70 ரூபா அட்வான்ஸ். இப்போ 5000 வாடகை. 1 லட்சம் அட்வான்ஸ். 5000 வாடகை. ஒரே இடத்து 50 வருஷம் ஒரே இடத்துல இங்கே இருக்கேன். ஒரே இடம் இதே இடம் மாறேன். 5 தலைமுறை நான் முடி வெட்டி எனக்கு பழகிறேன். நான் போனவங்க எல்லாமே திருத்தணி. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருத்தணி. திருவான்மையூர் வரும்போது வயசு 3 வயசு. திருவான்மையூர் வரும்போது 3 வயசு. 3 வயசுல வந்தீங்க திருவான்மையூர். 76 75 வயசு. இப்போ 75 ஆகுதா? இல்லை 65 ஆகுது. 65 ஆகுது. அதனால கடை வந்து வச்சா நல்லா வேலை செய்கிறோம். சுத்தமாக இருக்கு, சூழ்மா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடை பேரு தில்லை நடராஜ தில்லைனாக்கா சிதம்பரம் நடராஜன். நான் பக்தன், சிவபக்தன். ஆனால் அவர் பேர் என் பேர் வேதாசம் இருந்தாலும் சிவபக்தன். இளமையிலேருந்து 3 வயசு 4 வயசு ஒரு ஈர்ப்புண்டு. அப்போ அந்த காலத்துல வந்து துணி வரும் கோல்டு அது ஸ்டிக்கர் ஓட்டுவோம். அதை வச்சு ஓட்டி அதே கவர் பண்ணி அப்படி நடராஜ் பக்தன் ஆகிட்டேன். இப்போ நடராஜ் வண்டி ஓடினாங்க. எவ்வளோண்ணே ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க? மினிமம் 500 ரூபா. மினிமம் 500 ரூபா. அதை உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆமாம், ஏன்னா வயசாகிறதுனால உங்கள் கருப்பு முடியெல்லாம் அடுத்த கடைக்கு போகிறதுனால என் கடைக்கு வெள்ளை முடி வரதுனால கோல்ட் இஸ் கோல்டுன்றதுனால அதனால வந்து எனக்கு 500 ரூபா வரும். காலையில் எத்தனை மணிக்கு வந்து கடை திறப்பீங்க? இப்போ வயசாகிறதுனால 11 மணிக்கு வரும். நைட்டு 7 மணிக்கு முடிச்சிடும். அதோட அவ்வளோ லிமிட்டு. இன்னும் கண் ஆப்ரேஷன் பண்ணல, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, பிபி இல்லை, எதுவுமே இல்லை. அதனால வந்து எனக்கு வந்து போதும்ன்ற மாதிரில உடம்பு கரெக்டாக செட் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அது சாப்பாடு 300 ரூபா போயிடும். கடை பணம் கரண்ட்டு கட்டணும், அது 200 போயிடும். சரி, அது வாடகை அது 200 ஒதுக்கணும். அது 200 ஒதுக்க வாடகை கரண்ட்டுக்கு எல்லாம் வாடகை. சொந்த வீட்டில் அப்படியே இருக்கீங்க? சொந்த வீடு தூங்க போகிறோம். சாப்பாடு 300 ரூபா போகும். நம்ம சமைச்சோம். 500 போகுது. அது ஆத்மாசம் காலு கூட வரும். எனக்கு உடல் இடம் கொடுக்கும். இடம் தரணும்ல, சக்தி இல்லை, போதும் அப்படின்னு நானே சிறப்பாக வந்து பார்த்தேன். வியாபாரம் வந்து ஒரு நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த நாள்? இப்போ நேற்று சம்பள காசு இருக்குல்ல, முதல் காசு இல்லை, அது ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறேன். எப்படி சாப்பிட போகிறோம்? 100 200 சாப்பிட 100 நிமிஷம் ஆகுதுல்ல. சரி. அதில் செஞ்சு டிக்கெட் 100 ரூபா கொடுத்துட்றாங்க.
இதனால வந்து எனக்கு காசு இல்லை சொல்கிறேன்ல, டீ கூட குடிக்க மாட்டேன், நான் வாங்கி தரேன். அங்கேயும் கடை வைக்க மாட்டேன், ஒன்றும் கட்ட மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு கடை ஓடி பிரச்சனை கிடையாது. நீங்க உங்க குடும்பத்தை பத்தி சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு இல்லை. கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நீங்க? இல்லை 3 பேர், பிள்ளைங்க 3, 2 பொண்ணு, 5 பேர். நான் 2 அண்ணன் பாருங்க, மூத்தர் அக்கா 3வது, 4வது நான், 5 தங்கச்சி. தங்கச்சி இறந்துட்டான் ஃபர்ஸ்ட். அது இன்னொரு அண்ணன் தானே கூட பிறந்தவர். அவதான் வந்து நல்லா படிச்சவர், ஐஏஎஸ் வந்து படிச்சுட்டு. ஐஏஎஸ்? ஆமா, படிச்சுட்டு வந்து ஒரு மூளை குழப்பம் எடுத்துட்டு ஒரு இது பிரெயின் ஐஏஎஸ். ஓ, அதிகமா படிச்சு விவேகானந்த காலேஜ் படிச்சார் மயிலாப்பூர்ல. 3வது வந்து நம்ம இந்த படிப்பு எது வாய்ப்பு இல்லை, இதே மனப்பாடு ஒரு மென்டல் ஐட்டம். அது 4வது நான், நம்பர் 4. அதனால இந்த 4 தான் ஒய்ஷேறது. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை வயசுல உங்க மனைவி இறந்து? இப்ப இருந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் தான். 5 வருஷம் ஆச்சு. பசங்களை பத்தி அவங்க எந்த ஏஜ்? அது ட்வின்ஸ் ரெட்ட போறேன் பிறக்க, என் வைஃப் ரெட்டப்பா ட்வின்ஸ் பிறக்கும் கர்ப்பத்துல வெளியேறா, கர்ப்பம் வரும்போது கருவிலே அது 2 முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதோட கர்ப்பம் எடுத்தாச்சு. தேர்டு வந்து கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அது வேண்டாம் எடுத்துட்டேன். ஏன் நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்? அவன் இறந்த பிறகு மனசு ரொம்ப கழிஞ்சு போச்சு. நான் சாப்பாடு ஓட்டு சாப்பாடு நான் சொல்லி சமைச்சிக்கிறேன். ஒரு நாள் சமைப்பேன், ஒரு நாள் சாப்பிடுவேன், ஒரு நாள் பட்டினா இருப்போம். இடையில ஒரு 3 நாள் ஜுரம். இவ்வளவு வாழ்க்கையில நடந்தும் நீங்க சிரிச்சுக்கிட்டே சிரிக்கனா ஒரு மனிதனை பார்த்துட்டாக்கா சாதிக்கணும், இல்லாட்டி வெறித்தனமா இருக்கும். இதுதான் இப்பதான் பாதை, இப்ப இந்த பாதை இருக்கணும். அடுத்த மட்டும் நம்ம தலை குனிஞ்சு வாழக்கூடாது, தலை நிமிந்து வாழணும். நம்ம இந்த படிப்பு, இந்த ஒழுக்கம், சுத்தம், நாணயம், இதே காக்கணும். அது வாழ்க்கை வந்தாச்சு. அந்த பேசிக்க நான் எங்க வெளியே எடுத்துவேன். இடம் கொடு, எனக்கு ஒரே குடும்பம், அப்பா அம்மா அண்ணா மாமா மச்சான், இதே நண்பர் அப்படியே ஓடிச்சபடியா எனக்குன்ட்டு நான் அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இன்னொரு கல்யாணம் பண்ணோம், அந்த எண்ணம் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்களா, என்ன தேவையா, என்ன முடிஞ்ச உதவி. ஓ, நீங்க இத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கிறீங்கல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷம் சம்பாரிச்சு காசு சேர்த்து வச்சிருந்தீங்களா? சேர்த்து வச்சுல வீட்டுக்கு வாங்கிட்டு வளர்த்து விட்டேன். அண்ணங்களுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி வச்சு, வீடு வாங்கி கொடுத்தவங்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லாம் நல்ல பேர் ஜெனியில கொண்டு வாங்க. இது போதும். இதை நான் விரும்புகிறேன். நண்பர்கள் யாரும் கேட்பானுங்க, ஒருத்த கல்யாணத்துக்கு கேட்டாரு, 1.5 லட்சம் பணம் கொடுத்தேன். எப்போ கொடுத்து கேட்டான், இதே நண்பன் 1 லட்சம் பணம் கல்யாணம், பொண்ணு சூசைட் பண்ண போறோம், ஏடா தம்பியான வட்டிக்கு வாங்கி நான் கொடுத்தேன் 5 வட்டி, இன்ன வரைக்கும் தரவே இருக்காரு, எப்போ கொடுத்துட்டு கேட்டோம். அப்படின்னா நண்பர் தான் கேட்க முடியும், ஒன்று வெட்ட முடியும். ரைட்டிங் கிடையாது, ப்ளஸ் வாய்ப்பு இல்லை. அதனால இப்படியெல்லாம் சில விஷயம் உதவி போனோம். என் கணிப்பு ஒரு கூட வேலை கேட்டாச்சுமா, இப்போ அந்த பிள்ளை 3 பசங்க, அந்த பசங்க அது ஆத்மசாந்தி. சரி, அது யாரோ நம்ம பசங்க இல்லை, அந்த பிள்ளை அந்த ஒரு மனம் தத்துவம். இதை விட வேற என்ன நமக்கு சொத்து, இதை விட வேற என்ன வேணும். அப்போ என் அக்கா தங்கச்சிங்க மாமா மச்சான் நினைக்கிறாங்க, மாமா போறாங்க, அண்ணன் போறாங்க, சித்தப்பா தாத்தா போறாங்க. இது ஒரு அந்த ஒரு போர்வை இருக்குது, அவங்க காட்டி படம் எழுதுல. அவங்க சொல்லிடுவேன், நான் மனசு நான் நினச்சி தூங்கும் போது திங்க் பண்ணி பார்ப்பேன், என்னால் யாரும் தப்பு பண்ணணுமா, துரோகம் பண்ணணுமா, இதே யோசனை மாதிரி இதை வந்து காலை போட்டு எதுவுமே உள்ள மைண்ட் எதுவும் போட்டு மாறணும். உங்க கடையை பத்தி எனக்கு வந்து கொஞ்சம் விலை வரையா சொல்லுங்க. என்ன பழமையான பொருட்கள் என்ன வச்சிருக்கீங்க? அந்த வயசுல வந்து அந்த காலத்துல வந்து கத்தி, அதாவது பிளேடு கத்தி, இப்போ பிளேடு ஆச்சு, இப்போ பிளேடு கத்தி ஆச்சு. இப்போ மிஷின் வந்து இந்த மிஷின் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கை மிஷின், கை ஆன் பண்ணோம். இந்த கத்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா தகுடு, இரும்பு கத்தி. இப்போ பிளேடு ஆச்சு. இப்போ அதுக்கு அந்த கத்தியை வந்து என்ன, இது வந்து ஃப்ரீ ஆகி போச்சு. உங்க தலைமைக்கு உங்க ஏஜுக்கு இந்த மிஷின் கரெக்டாக வரும். அது மாதிரி கத்தியை வந்து இப்போ வேன் பண்ணோம். அதுக்கு இப்போது எலக்ட்ரிக் போட முடிச்சு போச்சுங்களா. இப்போ எல்லாமே சுத்தமாக வந்து கம்ப்யூட்டர் போல ஆகிப்போச்சு, இயற்கை ஆகிப்போச்சு. அது மாதிரி கத்தி வாங்கி அது சாணம் பிடிச்சி கல் தீட்டி நல்ல கல் தீட்டி பட்டை அடிச்சு கையில் அடிக்கும். எப்படி கத்தியை எப்படி தீட்டுவீங்களா? கையில் தீட்டும், கையில் தீட்டு அது பதம் பார்க்கணும். எப்படி பதம் பார்ப்பீங்க? இப்படி பார்த்தாக்கா அப்படிங்களா, இப்படி பார்க்கணும், இந்த விரல் வச்சுட்டு இப்படி தொடரும். ஓ, அப்போ கத்தி நாங்கள் பக்கமாக பாம்பு கிட்ட பழகிற போல இருக்கும். நாங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது எப்படின்னா ஆரம்பத்தில் மண் பானை போல, அப்போ வந்து மண் பானை வச்சு இப்படியே ஷேக் பண்ணுவோம். இப்படி போனால் கட் ஆகிடும். என்னோட ட்ரைனிங் ஆரம்பத்தில் பெரிய மண் பானை இருக்கும், பெரிய மண் பானையில மண் பானை கத்தியை வந்து அந்த நுரையெல்லாம் போட்டுக்குவீங்களா? அதெல்லாம் வெறும் பானையில ட்ரைனிங் எடுக்கும்போது உட்காந்து இப்படி பண்ணுவோம். இப்படி அடிச்ச மாதிரி விழுந்த கத்தி. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் எங்களோட ட்ரைனிங்கே. அதாவது ஐடிஐ தான். ஐடிஐனா இதுதான் ஐடி ஃபஸ்ட் ட்ரைனிங். இப்போ லேத் வந்துடுச்சு, இங்கே வரணி எல்லாம் வந்துச்சுன்னா அது முன்னாடி தான் எங்களுக்கு மண் பானை தான் ஆரம்பம். மண் இப்படியே இதே வச்சு அப்படி முகத்துக்கு அப்படி இல்லை கட் பண்ணுவோம். இதுதான் ட்ரைனிங் எடுத்தது முதல். இது இந்த ஐப்பூர் இது முன்னாடியெல்லாம் பட்டிக்காரம் ஓல்டு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி
சேவமான இந்த கல் பட்டிக்காரங்க ஒரு கல் போல இருக்கு. இந்த கல் இப்போ வடிவாகி போச்சு. இதுதான் முன்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் பல போட்டால் எரியாமல் இருக்கிறதுக்கு, கச்சி போட்டால் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக போட கல் இந்த கல். ஆனால் இந்த கல் இப்போ யார் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ ஐடி ஆகுதுன்னா எல்லாம் அந்த ஸ்ப்ரே ஆகி போச்சு. எல்லாம் இந்த வாட்டர் தான். இது என்ன இந்த கட்டை வந்து ரொம்ப இது பூவெல்லாம் வந்து போட்டு இந்த வச்சிருக்கீங்க. கட்டை எப்படின்னாக்கா இந்த ஸ்டூல்ல உட்கார வச்சுட்டு தான் முடி வெட்டும் பிள்ளைங்களுக்கு. இது வந்து 5 வருஷமா என்கிட்ட 73 போட்ட பென்ஷன். 1973 கடை வச்ச அன்னைக்கு போட்ட கட்டை. மனை இது பேர் மனை. இப்படி இது இருக்கும், இந்த சேர் இருக்கும். அப்படி இது நகராது. இப்போ இந்த சேர் பசங்க உட்காந்து முடி வெட்டும் சேர் உட்காந்து. அதுக்காக இது 50 வருஷம் என்கிட்ட இருக்குது. அதாவது இதுதான் ஒரிஜினல். என்கிட்ட கடைக்கு பசங்க ஒன்று தான் இருக்கு.